தாவேகா சார்பில் அந்த அவங்களோட வழக்கறிஞர் ஈவெண்ட்ல சதி நடந்திருக்கு, இந்த விசாரணை நீதிபதி தலைமையில் நடந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல அதுல நம்ம போய் கத்து சொல்ல முடியாது. அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்குவாங்க. அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க. இப்ப நம்ம போய் அதுல கருத்து சொல்ல முடியாது. ஒரு 6 மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க. காயத்தை மறந்து இல்லைங்க, வேற பக்கம் போயிடுவீங்க. இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி. எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம், இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும். அப்புறம் இது என்ன இருக்குது, நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை ஒரு நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசா? இது ஒண்ணும் இல்லை. இதுல விசாரிக்க என்ன இருக்கு? தெரிஞ்சிருச்சு, வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன விசாரிச்சேங்க? தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவுதான். அது ஒரு சடங்கு. அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்றோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அதெல்லாம் நீங்க அப்படிலாம் ஏற்றுங்க. இப்ப மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு அவருக்கு பண்றாங்க. இன்னைக்கு அதுல ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டி பிடிச்சு வாழ்த்துனேன். பல பேரை தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்கள்ல அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்த மாட்டேன். வடக்குன்னு அப்படி சொல்லிடப்பட்டது. அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல, தெரிய வந்துடும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எதுல எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில மயங்கி விழுந்த அந்த கூட்டத்துல வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்ல எல்லாம் அவசர ஊர்தி வரும், கோபம் தான் வரும். ஆனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க. நமக்கு இது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.